இன்றைக்கு மத நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோமே. பெரிய கோயிலை அவன் கட்டினான். அப்படி என்றால் அவன் மிகப்பெரிய சைவ பற்றாளன், சிவபாத சேகரன் என்றே பெயரை வைத்துக் கொள்கிறான். சிவனுடைய பாதங்களை தன் தலையில் தாங்குவதையே இப்பிறவியின் பெரும் பேறு என்று கருதுகிறான். ஆனால் அதே நேரத்தில் சமய காழ்ப்பே இல்லாமல் அவன் ஆட்சி நடத்தி இருக்கிறான். அவனுடைய காலத்தில் வைணவம் இருந்தது, வைணவ கோயில்கள் இருந்தன. இவனே வைணவ கோயில்களை கட்டி கொடுத்திருக்கிறான். பௌத்தம் இருந்தது, சமணம் இருந்தது. வியக்கத்தக்க செய்தி என்னவென்றால், அன்றைக்கு மெல்ல மெல்ல இஸ்லாமும் மக்களிடையே கொஞ்சம் பரவத் தொடங்கியது. அந்த இஸ்லாமியர்களையும் ராஜராஜ சோழன் ஆதரித்திருக்கிறான். இந்த பெரிய கோயிலை நிர்மாணிக்கக்கூடிய குழுவில் ஒரு இஸ்லாமியருக்கு இடம் கொடுத்திருக்கிறான் ராஜராஜன். ஒரு இஸ்லாமியருக்கு சோனகன் சேவூர் பரஞ்சோதி, சோனகன் சாவூர் பரஞ்சோதி என்பது அவனுடைய பெயர். அந்த இஸ்லாமியனுக்கு இவன் நிர்வாகத்தில் இடம் கொடுத்திருக்கிறான். பெண்ணுரிமை பற்றி பேசுகிறீர்கள். ராஜராஜ சோழன் காலத்திலே தான் பெண் அடிமைப்பட்டாள் என்று சொல்கிறார்கள். ராஜராஜன் சோழன் காலத்தினுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். அதிகாரிகள் என்று ஆண்கள் இருப்பதை போலவே அதிகாரிச்சி என்று பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆண்களோடு பெண்களும் நிர்வாகத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்னொன்றும் யோசியுங்கள். மீண்டும் நான் திருமதி ஜெயலலிதா அவர்களிடமே செல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் மழை நீர் சேமிப்பு திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார். மறந்து விடாதீர்கள். வீடு கட்டுகிற பொழுது கட்டுவதற்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மழை நீர் சேகரிப்பதற்கு ஒரு பக்கம் உங்கள் இடம் இருக்க வேண்டும் என்றார். அந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முதலாக அறிமுகப்படுத்தியவன் ராஜராஜன் என்பதை மறந்து விடாதீர்கள். ராஜராஜன் அந்த பெரிய கோயிலில் நீங்கள் தரை முழுவதும் கல்லாலானது, தண்ணீர் அடியே செல்ல முடியாது, அது வழிந்தோடும். அப்படி மழை காலங்களில் விடக்கூடிய மழை நீர் இம்மியும் வீணாகிவிடக்கூடாது, விரயமாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்திலிருந்து அந்த மழை பக்கத்திலேயே சிவகங்கை குளம் என்று வெட்டப்பட்டிருந்தது, அந்த குளத்தில் கொண்டு போய் சேர்த்தான். மழை நீர் சேகரிப்பை அவன்தான் உருவாக்கினான். இப்படி நீங்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது ஏறக்குறைய 100 TMC தண்ணீர் வீணாக போய் கடலிலே கலக்கிறது. ஒவ்வொரு மழை காலத்திலும் கொடுமை. 100 TMC தண்ணீர் மழை காலத்தில் வீணாக போய் கடலில் கலக்கிறது. பிறகு கோடை காலத்தில் எந்த அரசாக இருந்தாலும் கர்நாடக அரசிடம் 2 TMC தண்ணீர் கொடு என்று தலைகீழாக நின்று மன்றாடுகிறது. 2 TMC தண்ணீரை கேட்டு இங்கிருந்து திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். இதற்கு ட்ரிபியூனல் அமைக்கிறான். இவ்வளவும் நடக்கிறது. ஆனால் 100 TMC தண்ணீர் மழை காலத்தில் ஓடுகிறது. தண்ணீரை எப்படி உருவாக்கி சேமிக்க வேண்டும்? நீர் மேலாண்மை என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு ஆறு ஓடி வருகிறது. இதுதான் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆறு ஓடி வருகிறது. ஆற்றிலிருந்து கால்வாய் வெட்டப்படுகிறது. ஆற்று நீர் கால்வாய் வழியாக வருகிறது. கால்வாய் வழியாக வரக்கூடிய நீர் ஏரியில் நிரப்பப்படுகிறது. ஏரியில் நிரப்பப்பட்ட நீர் வாய்க்கால் வழியாக குளம் வெட்டப்பட்ட குளத்திற்கு போகிறது. குளம் நிரம்பி வழிந்தால் மீண்டும் அது ஆற்றை நோக்கி போகும். இப்படி தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது, தண்ணீரை எப்படி சேமிப்பது என்பது குறித்தெல்லாம் எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு தீர்க்கமாக சோழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். சோழர் ஆட்சியிலேயே பெருமைக்குரிய ஒரு அம்சம் என்றால் அது இந்த நீர் குறித்த சிந்தனை தான். நீங்கள் சென்னைக்கு இன்றைக்கு குடிநீரை கொடுக்கக்கூடியதாக ஒரு திட்டம் என்று பார்த்தால் அது சோழர் காலத்தில் உருவானதுதான். இது ராஜராஜன் காலத்துக்கு ராஜேந்திரனே சோழ கங்கத்தை வெட்டுகிறான்.
ஒரு 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு சோழ கங்கத்தை வெட்டுகிறான். செம்பரம்பாக்கம் ஏரி சென்னைக்கு தண்ணீரை கொடுக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி இல்லை என்றால் சென்னையில் தண்ணீரை கிடையாது. எவன் வெட்டியது? சோழன் வெட்டியது. அங்கே செம்பரம்பாக்கம் ஏரி. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் வீராணம் ஏரி. வீராணம் ஏரி தான் பராந்தகன் காலத்தில் வீரநாராயண ஏரி என்று அழைக்கப்பட்டது. பிறகு ராஜேந்திர சோழன் அது வறண்ட நிலமாக இருக்கக்கூடிய இடத்தை தலைநகராக ஏற்றுக்கொள்கிறான். அங்கே அவன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றி கோயிலை கட்டுகிறான். இடம் வறண்டு கிடக்கிறது. அதனால் அங்கே சோழ கங்கம் என்ற பெயரில் ஒரு பெரிய குளத்தை வெட்டுகிறான். குமரி மாவட்டத்தில் பெரிய குளம் சோழர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் சோழர் ஆட்சியில் ஏரிகளும் குளங்களும் பார்க்கும் இடமெல்லாம் வெட்டப்பட்டன. தண்ணீர் தேக்கப்பட்டது. தேங்கிய தண்ணீரை வைத்துக் கொண்டு மேய்ச்சல் நிலங்கள் அனைத்துமே விளை நிலங்களாக மாற்றப்பட்டன. தஞ்சை என்றாலே என்ன? தன் செய் என்பதுதான் தஞ்சை. அந்த தன் செய் என்றால் என்ன? பெருமனே மேய்ச்சல் நிலமாக இருந்தது. அந்த இடத்தில் நன் செய் நிலமாக மாற்றியவன் ராஜராஜன். ராஜராஜனுக்கு முன்னோர்கள். இன்றைக்கு டெல்டா மாவட்டம் என்று பேசுகிறோமே, இந்தியாவிலேயே வளம் செறிந்த டெல்டா பகுதி எது? சோழர்கள் ஆண்ட இந்த பகுதி தானே. பார்க்கும் இடமெங்கும் இவர்கள் கட்டி வைத்த ஏரிகளும் குளங்களும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய வளத்தை உருவாக்கியது. நீங்கள் இப்பொழுதே 1:30 மணி ஆகிறது. நான் என்ன செய்வது? அதனால் நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். ஏனென்றால் சொல்வது என்றால் ஏராளமாக சொல்லலாம். 18 வயதில் பையை தூக்கி கொண்டு பேச புறப்பட்டவன் நான். 77 வயது முடிந்து விட்டது. இந்த 77 வயது வரையில் பேசிக்கொண்டே இருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். எனக்காக அல்ல, என் நலனுக்காக, சமூக நலனுக்காக. அதனால் இப்பொழுது சுருக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குறிப்பாக நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறோமே, இந்த நீர் மேலாண்மையும் சோழர்களும் என்றே தனியாக ஒரு ஆய்வை நடத்த வேண்டும். எந்த கல்லூரியில் படிக்கிற பிள்ளைக்காவது இவையெல்லாம் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். ராஜராஜனுடைய பெருந்தன்மை என்ன? ராஜராஜன் நீர் மேலாண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான் என்பதற்கு கவீர ஏரி என்பது ஒன்று. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கவீர ஏரி என்று ஒன்று இருக்கிறது. ராஜராஜன் பார்க்கிறான். அந்த கவீர ஏரியை மிகப்பெரிய ஏரியாக வெட்டுகிறான். அப்படி மிகப்பெரிய ஏரியாக வெட்டி அந்த ஏரிக்கு நடுவே ஒரு மதகை உருவாக்குகிறான். குமிழ் தும்பு என்று அதற்கு பெயர், குமிழி தும்பு. இந்த குமிழி தும்பையும் உருவாக்குகிறான். ஒரு பெரிய ஏரி, அதற்கு நடுவே ஒரு குமிழி தும்பு. இதை உருவாக்கியவன் ராஜராஜன். உருவாக்கியது மட்டுமல்ல, அவன் கல்வெட்டில் பொறித்து வைக்கிறான். என்ன தெரியுமா? எனக்கு பின்னால் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த ஏரியின் கரையையும் இந்த ஏரியையும் இதன் இடையிலே இருக்கக்கூடிய குமிழி தும்பையும் யாரெல்லாம் பராமரிக்கிறார்களோ அவர்களுடைய பாதங்கள் அனைத்தும் என் சிரசின் மேல் இருப்பதாக பதிவு செய்கிறார். அப்படி என்றால் நீர் மேலாண்மைக்கு அவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். சமஸ்கிருதம் அவன் காலத்தில் வந்தது உண்மைதான். ஆனால் அவன் காலத்தில் தானே இந்த தஞ்சை பெரிய கோயில் முழுவதும் தமிழ் தானே கல்வெட்டில் காண கிடக்கிறது. ஒரு சமஸ்கிருத சொல்லாவது இருக்கிறதா? அந்த கோயில் வளாகத்தில் உள்ள அத்தனை கல்வெட்டுகளிலும் தமிழ் தான் இருக்கிறது. மெய்கீர்த்தி அவன் தான் கொடுத்தான். இந்த கல்வெட்டில் யார் பெயரெல்லாம் இருக்கிறது? எப்படி அவன் ஒரு ஜனநாயக பண்புகளோடு ஆண்டிருக்கிறான். இந்த கற்கோயிலை கட்டுவதற்கு பெருமளவுக்கு துணை நின்றவன் குஞ்சரமல்லன் என்கின்ற பெருந்தச்சன். அந்த குஞ்சரமல்லன் என்கிற பெருந்தச்சன் அவனை எப்படி கல்வெட்டில் அவன் பொறித்து வைத்திருக்கிறான்? ராஜராஜ பெருந்தச்சன். அந்த கோவிலில் 1000 பேருக்கு மேல் பணியாற்றினார்கள். பணியாற்றிய அத்தனை பேரையும் மறக்காமல் அந்த கல்வெட்டில் அவன் பதிவு செய்கிறான். நாவிதன் பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறான். நாக்கூசாமல் அவனை பழிதூற்றுகிறவர்கள் இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாவிதன்
கோயில் கட்டுகிற பொழுது அனைவருக்கும் முடி வெட்டினானே, அவர்களுக்கு அவனை மறக்கவில்லை இவன். ஓதுவாரிலே இருந்து நாவிதர்கள் வரை யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு உற்ற துணையாக இருந்தார்களோ அவர்கள் அனைவருடைய பெயரையும் அவன் வைத்திருக்கிறான். இந்த பணியில் ஈடுபடுகிற பொழுது இந்த பணியாளர்களுக்கு நீர்மோர் கொடுத்தாள் ஒருத்தி. அவள் பெயர் அழகி. அவளை நீர்மோர் வார்த்த அழகி என்று கல்வெட்டிலே வைத்திருக்கிறான். பெண்ணை அவன் எப்படி போற்றி இருக்கிறான். இவர்கள் சொல்லுவார்கள் தேவதாசி முறையை அவன் தான் உருவாக்கினான் என்று. நண்பர்களே, அதுக்குள்ளே எல்லாம் போன நிறைய நேரமாகும். அன்றைக்கு 400 தலிச்சேரி பெண்களை அவன் தஞ்சையின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலி நிலம் கொடுக்கிறான், ஒரு வீடு கொடுக்கிறான். அந்த 400 பெண் மக்களுடைய வேலை என்ன? கோயிலை பராமரிப்பது. கோயிலை பராமரிப்பதற்காக கூட்டப்பட்டவர்கள். ஆடற்கலை வல்லவர்களாக இருந்தார்கள். ஒரு பக்கம் ஆடற்கலை, ஒரு பக்கம் இசைக்கலை, ஒரு பக்கம் நாட்டியம் என்று பண்பாட்டினுடைய கூறுகள் அனைத்தும் செழுமைப்படுத்தப்பட்டன ராஜராஜனால். ராஜராஜன் காலத்தை நீங்கள் பார்த்தால் தமிழ், ஒரு பக்கம் தமிழ், அது சார்ந்த இலக்கியம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் கலை, அந்த கலையினுடைய பல்வேறு துறை வளர்ச்சிகள். இன்றைக்கும் பெரிய இசைக்கலை வல்லுநர்கள் பூரா எங்க இருக்கான்? தஞ்சை மாவட்டத்தில் தான் இருக்கான். நாகேஸ்வரன் ராஜரத்னம் பிள்ளை எங்க? தஞ்சை மாவட்டம் தான் இருக்காரு. நீங்க தனித்தனியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இசையில் இங்கே மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிய மூவர் யார்? தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். பின்னாலே வந்த மூவர் யார்? அவர்களும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். மூவர்கள் திருவாரூரிலேயே பிறந்தவர்கள். இப்படி எல்லாமே ஆதரவு இல்லாமல் எப்படி நடக்கும்? ஆட்சியாளனின் ஆதரவு இல்லாமல் கலைகள் வளருமா? ஆட்சியாளர்களின் ஆதரவு இல்லாமல் இசை, நடனம், நாட்டியம் என்று எல்லா துறைகளும் வளர்ச்சி அடைய முடியுமா? முடியவே முடியாது. எனவே எல்லாரையும் பராமரித்திருக்கிறான், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறான். அவனுடைய சாதனைகளிலேயே சிறந்தது கோவில் மட்டுமல்ல, அவன்தான் முதலில் இந்த சோழ நிலப்பரப்பு முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களையும் தரவாரியாக பிரித்து ஆவணப்படுத்திய ஒரே மன்னன் ராஜராஜன் தான். அழகாக பேரறிஞர் தெய்வநாயகம் சொன்னார், ராஜராஜன் ஆட்சி கட்டிலில் வருகிற பொழுது, இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், அவன் ஆட்சி கட்டிலுக்கு வருகிற பொழுது அவன் ஒன்றும் பேரரசன் இல்லை, அவன் சிற்றரசன் தான். ஏன் சிற்றரசன் என்று சொல்கின்ற? தஞ்சை தலைநகராக இருந்து விஜயாலயன் காலத்திலிருந்து தஞ்சை தலைநகரானது. அதற்கு முன்பு உறையூர் தான் அவர்களுடைய தலைநகரம். நீங்கள் பார்த்தால் பல்லவர்களை எடுத்துக்கொண்டால் பல்லவர்கள் காலம் முழுவதும் ஒரே தலைநகர் காஞ்சி மட்டும்தான். ஆனால் சோழர்களை நீங்கள் பார்க்கிற பொழுது விரிந்த வரலாறு கொண்டவர்கள் அவர்கள். அதனால் தலைநகரங்கள் மாறிக்கொண்டே இருந்திருக்கின்றன. உறையூர், பிறகு கரிகாலன் காலத்தில் பூம்புகார், அதற்கு பிறகு திருவாரூர், அதற்கு பிறகு பழையாறை, பிறகு தஞ்சை, அதற்கு பிறகு ராஜேந்திர சோழன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்று இப்படி தலைநகரங்கள் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன. இதில் நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புவது, இவன் பொறுப்பேற்கிற பொழுது ஒரு திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை சுற்றுப்புற பகுதிகள் தான் அவன் ஆட்சியில் இருந்தது. அவன் புறப்பட்டான். அதைத்தான் அவர் சொன்னார். அவன் முதலில் சேரர்களுடைய கடற்கரை பட்டணமாக இருந்த காந்தலூர் சாலையை போரிட்டு கையகப்படுத்துகிறான். காந்தலூர் சாலை, அதற்கு பிறகு பாண்டிய நாடு முழுவதும், அதற்கு பிறகு மேற்கு கரையிலே இருந்த கொல்லம், பிறகு மைசூரின் மேற்கே இருந்த குடமலை நாடு, பிறகு மைசூரின் தெற்கே இருக்கக்கூடிய கங்கபாடி, நுளம்பபாடி, தடிகைபாடி, அதற்கு பிறகு இலங்கையின் வடக்கு பகுதியாக இருந்த ஈழ மண்டலம். இவ்வளவு நினைவு இருப்பதே இறைவன் கொடுத்த வரம். அதனால துங்கபத்ராவும் கிருஷ்ணாவும் 2 நதிகளுக்கு இடையே இருந்த வேங்கி நாடு, அதை அவன் கையகப்படுத்துகிறான். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் மகாநதி பாயும் கலிங்கம், அதை அவன் கையகப்படுத்துகிறான்.
பிறகு அரபிக்கடலில் நீங்கள் பார்த்தால் பழந்தீவு 12,000 அத்தனையையும் கைப்பற்றுகிறான். ஏன்? இதை சொல்லிவிட்டு போகிறேன். கோயில் கட்டியது மட்டுமல்ல அவனுடைய பெருமை. ஒரு பேரரசு நீண்ட நெடுங்காலம் நிலைக்க வேண்டும் என்றால், ரோம பேரரசு நீண்ட காலம் நிலைக்கவில்லை. மௌரிய பேரரசு 170 ஆண்டுகளை கடக்க முடியவில்லை. ஆனால் இந்த சோழ பேரரசு நீண்ட நெடுங்காலம் நிலைத்து நின்றது, பேரரசாகவே நிலைத்து நின்றது. கடைசியில் 3ஆம் ராஜேந்திரன் 1246 முதல் 1279 தான் கடைசி. 33 ஆண்டுகள் அவன் ஆண்டிருக்கிறான் 3ஆம் ராஜேந்திரன். அவனோடு சோழராட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்படி இந்த சோழராட்சி முடிவுக்கு வருகிறது. இந்த ஆட்சியின் எல்லைகளை அவன் பெரிதாக விரிவுபடுத்தினான் என்பதல்ல பெருமை. இவனுக்கு முன்பு இருந்தவரெல்லாம் பிற நாடுகளின் மீது போர் தொடுப்பான். போர் தொடுத்து வெற்றியை பெறுவான். வெற்றி பெற்று அந்த நாட்டினுடைய பொருள்களை எல்லாம் சூறையாடுவான். அந்த பொருள்களை கொண்டு வந்து தன் குடிமக்களை வளமாக வாழ வைப்பான். ராஜராஜ சோழன் சிந்திக்கிறான், இத்தனை நாடுகளையும் வென்றிருக்கிறான், இவ்வளவு நாடுகளிலும் இருந்து பெரும் பொருளை திரட்டி இருக்கிறான். ஆனால் ஒரு பேரரசு நீண்ட நெடுங்காலம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இது போதாது. மக்கள் வளமான வாழ்வை எப்பொழுதும் சந்திக்க வேண்டும் என்றால் வணிகம் செழிப்புற வேண்டும். ஒரு பக்கம் வேளாண்மை சிறப்புற வேண்டும். வேளாண்மை சிறப்புறுவதற்காகத்தான் அவன் எல்லா இடங்களிலும் ஏரிகளையும் குளங்களையும் ஒவ்வொரு சோழனும் கட்டிக்கொண்டே வந்தான். வணிகம் சிறக்க வேண்டும். ராஜராஜனுக்கு முன்பு வரையில் இருந்த இந்தியாவின் எந்த அரசனாக இருந்தாலும் வணிகத்தை பெருக்குவதற்கு அவனுடைய பார்வை நிலத்தில் மட்டும்தான் இருந்தது. நிலத்தில் அவன் வென்ற நாடுகளுக்கு இடையே வணிகம் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டான். இவன்தான் இந்திய வரலாற்றிலேயே முதலாக நிலத்தில் மட்டும் வணிகம் அல்ல, கடல் மூலமாகவும் வணிகத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை, தமிழகத்தின் மேற்கு கடற்கரை எந்த பகுதியில் இருந்த எவனும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அனைவரையும் கொட்டத்தை அடக்கி, ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் கொஞ்சம் எழுந்து நிற்கிற பொழுது அதையும் அடக்கி சீனா வரையில் இவன் வணிகத்தை பெருக்குகிறான். அரேபியா வரை வணிகத்தை பெருக்குகிறான். அரேபியா கடந்து தென்னாப்பிரிக்கா வரையில் இவன் வணிகத்தை பெருக்குகிறான். எனவே எப்படியெல்லாம் அவன் சிந்தித்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறான் என்பதை யோசிக்கத்தான் ராஜராஜன் என்கின்ற மகா மனிதனுடைய பெருமை நமக்கு புரியும். எனவே இனியாவது கரிகாலன் கட்டிய கல்லணை ஒரு பக்கம், ராஜராஜன் உருவாக்கிய கோவில் ஒரு பக்கம். அந்த கோவில் 216 அடி விமானம் இருக்கிறது. அந்த கோயிலுக்குள்ளே கருவறையில் 13 அடிக்கு சிவலிங்கம் இருக்கிறது. அந்த கோயிலில் 40 அடிக்கு 4 நிலைக்கால்கள் இருக்கின்றன. அந்த கோயிலில் 18 அடிக்கு 10 துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். ஒரே கல்லில் நந்தி இருக்கிறது. எல்லாம் சரி. அந்த கோவிலை நிர்வகிப்பதற்கு அவன் என்னென்ன செய்தான் என்பதை ஆழமாக பார்க்க வேண்டும். வாரியம் என்று சொல்கிறோமே, ஒரு ஜெயலலிதாவை மட்டும் சொல்லிவிட்டு போனால் சரியாக இருக்காது. கலைஞர் தான் அவருடைய ஆட்சி காலத்தில், அவர் இந்த சோழ மண்ணில் பிறந்தவர் இல்லையா? எனவே இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ராஜராஜன் காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாரியம் உருவாக்கப்படுகிறது. ஏரிகளை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஏரி வாரியம், வணிகத்தை வளர்த்தெடுப்பதற்கு வணிக வாரியம், இப்படி தனித்தனியாக வாரியங்கள் இருந்தன. அந்த வாரியம் என்ற பெயரை கலைஞர் ராஜராஜனிடமிருந்துதான் கடனாக பெற்றார். எனவே இன்றைக்கு நாம் கண்முன்னால் கண்ட கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கும் திட்டங்களை தரக்கூடிய அளவுக்கு தீர்க்க தரிசனத்தோடு ஒரு நிர்வாகத்தை நடத்தி காட்டிய ராஜராஜனுடைய பெருமை ஓங்கட்டும், சிறக்கட்டும், தமிழர் நலன் காக்கப்படட்டும். நன்றி, வணக்கம். முற்கால சோழர் தொடங்கி ராஜேந்திரன் வரையில் அருவியாக கொட்டி நம் அனைவருடைய உள்ளத்திலும் சோழ சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்திய ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி,
இதனால் தான் பெருந்தலைவர் காமராசர் இந்த மனிதரை பார்த்து அது தமிழ் அருவி என்று அழைத்தது. ஒரே ஒரு செய்தி, இந்த 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா, மாதம் நான் 100 ரூபாய் கொடுப்பதோடு எனக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவரும் ஆளுக்கு 100 ரூபாய் மாதம் இந்த அரண் பணி கட்டளைக்கு தருவதற்கான ஏற்பாடுகளை நிச்சயம் நான் செய்வேன். நன்றிங்கய்யா, நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட தமிழருவியினுடைய வீச்சில் நாம் அனைவரும் நனைந்தோம்.